மன்னார் விஷன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் கூட நம் மத்தியிலே போதகர் மகாதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ரட்சிப்பின் சாட்சியை, அனுபவ சாட்சியை, ஊழிய சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். உங்களை பார்த்து சந்தோஷம் பாஸ்டர். உங்களையும் பார்த்தது எனக்கு மிக்க சந்தோஷம். ஓகே பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய சாட்சியை நீங்கள் எங்களுடைய மன்னார் விஷன் டிவி நேயர்களுக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக. என்னுடைய ஆரம்பகால சாட்சிகள், நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், பயங்கரமான வேலைகள் திட்டங்களையும் செய்தவன். அப்படியாக எங்கள் பரம்பரையே மிகவும் பேயோட்டிகளும் செய்வன வைக்கிறவர்களும் எடுக்கிறவர்களுமாக நாங்கள் மன்னார் பட்டணத்திலே வாழ்ந்து வந்தோம். நான் பிறந்தது முழுக்க மன்னார் இந்த மாவட்டம்தான், இதே இடம்தான். ஆன போதிலும் எங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சரியாக தெரியாது. நாங்கள் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர்கள். அதே சமயம் எங்கள் குடும்பம் மிக மிக வறுமையானது. அதிலே நான் படிக்க ஆர்வமுள்ளவனாக இருந்த போதிலும் என்னை படிக்க வைப்பதற்கு கூட என் தாய் தந்தையர்களுக்கு முடியவில்லை. எங்கள் வீட்டில் 12 பேர்கள். மூத்தவன் நானாக இருக்கிறபடினாலே என்னை சரியாக படிக்க வைக்க முடியாத ஒரு கஷ்டமான நிலைமைக்குள் தள்ளப்பட்டேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிற காலத்தில் எனக்கு வயது 17ஆக மாறியது. 17ஆக மாறும் பொழுது நான் கொஞ்சம் வாலிபனாக இருந்தபடினாலே என் தாயும் தகப்பனும் இருவருமாக மதுபானம் பாவிப்பார்கள். அம்மா அப்பா 2 பேருமே? இருவருமே பாவிப்பார்கள். அதனாலே குடும்பத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும். நாங்கள் வாலிபர்களாய் கொஞ்சம் தலையெடுத்ததினாலே திரும்ப நான் வீட்டிலிருந்து அவர்களுடைய நடைமுறைகள் பிழையானதாக இருக்கிறபடினாலே நான் வெளியேற வேண்டியதாகிவிட்டு 17 வயதிலே நான் வெளியேறி இந்தியா தேசம் கடந்து போய் யுத்த காலத்தில் 17 வயதிலே நான் கடந்து போய் அங்கே போய் நிறைய பாடல்கள் பாடுகிற பழக்கம் இருக்கிறதுனாலே, அந்த தாளாந்து இருக்கிறதுனாலே நான் கோயில்களிலே பக்தி பாடல்களை பாடி வாழ்ந்து கொண்டு வந்தவனாக இருந்தேன். திரும்ப நான் அங்கிருந்து மறுபடியுமாக இலங்கை தேசத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு அங்கே 22 வயதிலே திருமணமானது. அங்கே எனக்கு ஒரு மூத்த மகள் ஒரு பிறந்தார். அவளோடு கூட நாங்கள் மறுபடியுமாக இந்தியா தேசம் வந்துவிட்டோம். இந்த இலங்கை தேசத்திலிருந்து இலங்கைக்கு வந்துவிட்டோம். வந்ததற்கு பிற்பாடு 87ஆம் ஆண்டு கடவுள் எங்களை சந்திக்கும்படியாக விருப்பம் கொண்டிருந்தபடினாலே, அந்த கிருபை இருந்தபடினாலே எங்களை தேடி வந்தார்கள். நாங்களும் கடந்து போனோம். கடந்து போய் கொஞ்ச நாட்களாக ஆலயத்துக்கு மிக பக்தியோடும் மிக அக்கறையோடும் கடந்து போனவனாக இருந்தேன். சில நாட்களுக்கு பிற்பாடு நான் அப்படியே அதாவது தேசத்தின் பிரச்சனைகள் காரணமாக நான் அதிலிருந்து பின்மாற்றம் அடைந்து விட்டேன். இப்போ சார், எப்படி நீங்கள் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? அப்படி அந்த காரியங்களை குறித்து சொல்ல முடியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை தேடி ஒரு 10 பேர் என்னுடைய தாத்தாவினுடைய உளவிலே வந்து கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னார்கள். நான் யாரையும் அனுசரிப்பு கூட யாரையும் நேசிப்பேன், பரவாயில்லை. எங்களுடைய குடும்பத்தில் யாரும் அதை கேட்கவில்லை. நான் மாத்திரம் அவர்களை அமர வைத்து கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் ஐயா, நீங்கள் அடுத்த வாரம் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன், மன்னாரில் தான் இருக்கிறது, வாங்கள் என்றார்கள். நான் கண்டிப்பாக வருவேன் என்று குடும்பத்தோடு நான் அடுத்த வாரம் கடந்து போனேன். நீங்கள் பயங்கரமான பக்தி பாடல்கள் பாடக்கூடிய ஒரு பின்னணியில் இருந்த பொழுதும் எப்படி பாஸ்டர் உங்களுக்குள்ள அப்படி ஒரு இருதயம் வந்தது? அப்படி ஒரு இருதயம் வந்தது என்றால், நான் போகும் பொழுது அதாவது ஒரு முழு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்பதற்காக போகவில்லை, போய் பார்ப்போமே என்பதற்காகத்தான் நான் போனேன். போன போது அங்கே எனக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது என் மனம் தொடப்பட்டது. எனக்காக அழுது புலம்பி அவர்கள் எல்லாம் ஜெபிக்கிறதை பார்த்தால் எனக்கு அப்படி யாரும் எனக்காக கண்ணீர் விட்டவர்கள் இல்லை. அதனாலே அவர்கள் கண்ணீர் விடுவதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அதற்கு பிற்பாடு நான் அங்கே போக வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் வந்துவிட்டது. அதனால் சில நாள் போனேன். ஒரு 3 மாத காலம்தான் போனேன். அதற்கிடையில் என் குடும்பத்தில் இருக்கிற அநேகர் என்னோடு கூட அங்கே வந்து விட்டார்கள்.
பகிர்ந்து விட்டதற்கு பிற்பாடு எனக்கு மகா சந்தோஷம். அந்த சர்ச்சே நிறைந்து போயிருந்தது. அதற்கு பிற்பாடு நான் நடுக்குடா என்கிற அங்கிருந்து இந்த மன்னாரிலிருந்து 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்கு அங்கால நான் போய் ஒரு இந்த பிரச்சனையின் காரணமாக தங்க வேண்டியதாகிவிட்டது. யுத்த காலத்தில் அப்படி தங்கியிருந்த காலத்தில் வருவதற்கு பஸ் இல்லை, சைக்கிளில் தான் வர வேண்டும். சில நாட்களிலே நான் அதை சைக்கிளிலே வந்திருக்கிறேன். வரும்பொழுது நான் 6 நாளும் அங்கே இந்த மரம் வெட்டுற வேலை பார்ப்பேன். அந்த வேலை பார்த்தா என் குடும்பத்தை கவனித்து கொண்டிருப்பேன். அப்பொழுது இந்த 7வது நாளிலே, அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே, அங்கே அவர்கள் பணங்களை, எங்கள் பங்குகளை போட்டு என் பங்கையும் சேர்த்து அவர்கள் குடித்து விடுவார்கள். இல்லையென்றால் அவர்களுடைய செலவுக்கு அதை எடுத்துக்கொள்வார்கள். இப்பொழுது என் குடும்பத்துக்கு நான் இங்கே வருவதனால் அந்த பணமும் கிடைப்பதில்லை. அதனாலே நான் இப்படியே யோசித்து எனக்கு அதிகமான அந்த பைபிள் வார்த்தைகள் தெரியாததினாலே நான் கடவுள் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். ஆனாலும் எனக்கு வார்த்தைகள் தெரியாது, பைபிள் தெரியாது. ஆனபடினாலே நான் அப்படியே இருந்து பின்மாற்றம் அடைந்து விட்டேன். சர்ச்சுக்கு வரவும் முடியாது. ஏனென்றால் சைக்கிளில் வர வேண்டும் 25 கிலோமீட்டர். முடிந்ததற்கு பிற்பாடு நான் 25 கிலோமீட்டர் போக வேண்டும். அது அந்த நாட்களிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு தூரமாக இருந்தது. நான் வரும்போது தேவன் மேல் இருக்கிறதான அந்த பக்தியிலே பாடல்களை படித்துக்கொண்டே மெய் மறந்து வருவேன். 5 மணிக்கு அங்கே புறப்பட்டால் இங்கே 7 மணிக்கு வருவேன். இங்கே ஆராதனை முடிய புறப்பட்டால் அங்கே 2 மணித்தியாலமாவது எனக்கு முடியும் நான் போய் சேருவதற்கு. இப்படியாகத்தான் என்னுடைய ஆரம்ப நாட்கள் போய்கொண்டிருந்தது. இப்படியாக அங்கிருந்து நான் இந்தியா தேசம் போய்விட்டேன். மீண்டுமாக இந்தியா தேசம் போனதற்கு பிற்பாடு அங்கே போய் ஏன் இப்படி அவர்களை போல உபவாசகம் இருக்க இயலாது, ஏன் அந்த சர்ச்சில் செய்கிறது போல நாமும் கடவுளை வழிபடக்கூடாது, நம்ம கடவுளை நாம் சரியாக வழிபட்டால் அது நேர்த்தியாக இருக்குமே என்று சொல்லி உங்களுடைய மார்க்கம் சார்ந்த என்னுடைய சைவ மார்க்கத்தை திரும்பவும் தழுவ நான் ஆரம்பித்து கொண்டேன். அப்படி நான் ஆரம்பித்து கொள்ளும் பொழுது அந்த வைராக்கியம் எனக்கு அதிகமாக கடவுளை, அதாவது அந்த சைவ காரியங்களை பின்தொடர்வதற்கு மிகுந்த ஆர்வத்தை தருவதற்குரிய மனிதர்கள் இருந்தார்கள். அது இந்தியா தேசமாக இருந்தபடினாலே அதிகமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு நான் அங்கே சனிக்கிழமை சனியனுக்கு எல்லரிப்பது, செவ்வாய் வெள்ளி காக்காய்க்கு சாப்பாடு வைத்து சாப்பிடுவது, இப்படி போன்ற பெரிய விரதங்களை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது ஐயப்பனுக்கு மாலை போட ஆரம்பித்தார்கள். அது எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய விரதம். இப்பொழுது நான் கோயில் பக்தனாகி பாடல்களை பாடிக்கொண்டு மறுபடியும் பாடிக்கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அந்த பக்தி நிமித்தமாக என்னை சின்ன சாமியாக மாற்றிவிட்டார்கள். குருசாமிக்கு அடுத்த சாமி நானாக மாறிவிட்டேன். என்றால் பாட்டு படிக்க தெரிந்தால் அதனாலே அப்படி மாற்றிவிட்டார்கள். அப்படியாக நான் 3 முறை ஐயப்பனுக்கு போய் அங்கே எல்லா காரியங்களையும் பார்த்துவிட்டு 2 தடவை போய் 3வது தடவை போவதற்காக எல்லா ஒழுங்குகளையும் செய்து வைத்திருந்தேன். அந்த காலங்களிலே எனக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாத அளவுக்கு நான் என்னுடைய இருதயம் மறந்து போய்விட்டது. அதாவது ஒரு ரட்சிப்பின்றில் ஒரு சபைக்கு போய் வந்த அனுபவம் இருந்தும், அந்த ஆர்வம் அந்த ஆனந்தம் அனுபவித்து இருந்தும் பிற்பாடு பின்வாங்கி போய் இயேசுவை மறந்து போன நிலை ஞாபகத்தில் கூட இல்லை. போனோமே என்கிற அந்த ஞாபகம் கூட எனக்கு இல்லை. அதற்கு பிற்பாடு என் வாழ்க்கையிலே படிப்படியாக நான் குடிபோதைகளுக்கு ஆளாகினேன். நான் குடிக்காத குடிகளே இல்லாத அளவுக்கு போய்விட்டது. அந்த அளவு தூரத்துக்கு குடித்திருக்கிறேன். போதைகளை குடித்தால் நிம்மதி இல்லை, வீட்டிலே சமாதானம் இல்லை. இப்பொழுது என் வாழ்க்கை இப்படியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படியே இருக்கும்போது என் மனைவிக்கு பிசாசு பிடித்து விட்டது. பிடித்து திரும்ப என்னுடைய தாய் தந்தையர்களுடைய அந்த வழிகளை நாடி பூசாரிகளை பிடித்து அவர்களுக்குரிய செலவுகளை அந்த நாட்களில் செய்யும்போது, அந்த நாட்களில் ஒரு 2000 ரூபாய் செய்தால் அந்த இந்தியா பணத்துக்கு 1 ரூபாய்க்கு 10 இட்லி கொடுப்பார்கள். அப்படி என்றால் 2000 என்றால் எவ்வளவு பெரிய காசு என்று பாருங்கள். அப்போ அவ்வளோ ஒரு பெரிய காசை செலவழித்துத்தான் பூசாரியை பிடித்து என் மனைவியை ஓரளவுக்கு நூல்களை கட்டி பூசைகளை வைத்து அந்த பழைய நாட்களில் என் தாய் தகப்பன் செய்தது போலவே நான் செய்து எல்லா காரியங்களையும் நிவர்த்தி செய்தேன். ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பத்திலே ஒரே குழப்பம், சண்டை. உங்களுடைய மனைவியார் விடுதலை ஆகவில்லை. பிசாசு இருந்து கொண்டுதான் இருந்தது, கொஞ்சம் அமைதியாக இருந்தது. என் மனைவி சில வேளைகளிலே எங்கேயும் பிரயாணம் கூட்டிக் கொண்டு போக முடியாது, காட்டுக்குள் ஓடி விடுவாள். தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். எனக்கு 3 பிள்ளைகள் ஆகிவிட்டது. இப்பொழுது எனக்கு 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பொடியன் கடைசி. இப்பொழுது மூத்த மகளுக்கு ஒரே வியாதி. வியாதி என்றால் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாத வியாதி. அவள் நாளுக்கு நாள் மெலிந்து போய் கொண்டிருக்கிறார். இப்படியாக நான்
நல்ல குணம் கொஞ்சம் இருந்தபடியினால் நான் கேட்க கேட்க எனக்கு கடன் கொடுத்தார்கள். நான் கடன் வாங்கினேன். ம். இப்பொழுது கடன்காரனாகவும் மாறிவிட்டேன். எல்லா பழக்கமும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா பிரச்சனைகளும் என் மேல் வந்து விட்டது. சேர்ந்தும் வாழ்ந்து ஓம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சண்டை தான் வீட்டில். ஒவ்வொரு நாளும் அடி தவறாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை போய்கொண்டிருந்தது. அதற்கு பிற்பாடு 1,00,000 ரூபாய் அந்த நாட்களிலே நான் கடனாளி ஆகிவிட்டேன். அப்படி என்றால் நான் இப்படி வியாபாரம் செய்தேன், ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்தேன், பல பிஸ்னஸ்களை செய்தேன், ஒன்றிலையும் நிவர்த்தி இல்லை. ஏனென்றால் குடிபோதை அதிகமாகினபடினாலே அந்த சைக்கிளை எல்லாம் கொண்டு ஒரு இடமாய் ஒதுக்கி விட்டுட்டு நான் குடிக்க போய்விடுவேன். வியாபாரங்கள் எல்லாம் அநியாயமாய் நாசமாய் போய்விடும். அதனாலே குடும்பத்தை நான் நடத்தினபடினாலே அது ஒரு பெரிய பாரமாகவும் எனக்கு இருந்தது. ஆனபடினால் இப்படியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்திலே நான் ஒரு முடிவெடுத்தேன். என்ன முடிவெடுத்தேன் என்றால், கடனோடு இருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய பிரச்சனையோடு இருக்கும்போது என் மகன் மரத்தின் மேல் ஏறி கையை உடைத்து கொண்டார். மகளுக்கும் பிரச்சனை, மகனுக்கும் பிரச்சனை, மனைவிக்கும் பிரச்சனை, கடன் பிரச்சனை, 4 வகையான பிரச்சனைகள், நிம்மதியற்ற பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த மனிதனும் எடுக்க வேண்டிய முடிவு அதுதான். ஆனபடினாலே நான் மரணத்துக்காக என்னுடைய இப்படி இந்த செவுத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூரா இந்த செவுறு முழுக்க படங்கள் தான் இருக்கும். இப்படிதான் நான் தெய்வ படங்கள், அதாவது சைவ படங்கள், எல்லா படங்களும் இருக்கும். அந்த படங்கள் எல்லாம் வைத்து சாம்பிராணி பூஜை எல்லாம் போட்டு என்னால் இயன்றதை செய்துவிட்டு முடிவெடுத்தேன், இனிமேல் உயிரோடு கூட நான் வாழக்கூடாது என்பதை குறித்து. இனி வாழ்வதற்குரிய வழிகள் இல்லை என்று யோசித்து சோத்தில் ஏதாவது இரவு சாப்பாட்டில் எதையாவது கலந்து விட்டு 4 பேருமாக சாப்பிட்டு விட்டு மறித்து விடலாம், வாழ்க்கையை முடித்து விடலாம் என்ற யோசனையோடு கூட நான் கடந்து போக ஆயத்தமானேன். ஆகும் பொழுது நான் ஒரு உடைந்து போன ஒரு யாருமே பாவிக்காத ஒரு பாத்ரூமுக்குள் போயிருந்து கண்ணீரோடு அழுதேன். நான் பாவம் செய்திருக்கலாம், என் முன்னோர்கள் பாவம் செய்திருக்கலாம், என் பிள்ளைகள் என்ன செய்தது என்று அழுதேன். அழுததற்கு பிற்பாடு நான் கேட்ட 3 வார்த்தைகள். கடவுள் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவரோ நான் அவரை இப்போ பார்க்க வேண்டும். சரி, நான் இவ்வளவு காலமாக தெய்வ பயமுள்ளவனாக வாழ்ந்து வந்தேன். இப்பொழுது மரணமாக போகிறது, நான் மரணிக்க போகிறேன். இதற்கு பிற்பாடு எனக்கு எதற்கு தெய்வம்? இந்த பூமியில் வாழ்வதற்குரிய சரியான சாத்தியக்கூறு இல்லாததினாலே, ஒரு சரியான வழிநடத்துதல் இல்லாததினாலே நான் மறிக்கப் போகிறேன். இதற்கு பிற்பாடு எனக்கு தெய்வம் எதற்கு என்று நான் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். அப்படி என்றால் அந்த தெய்வம் என்று ஒன்று இருக்குமாயிருந்தால் அந்த தெய்வத்தை நான் இப்பொழுது காண வேண்டும் என்கிற ஏதோ ஒரு வார்த்தை எனக்குள் வந்துவிட்டது. அதனாலே நான் அப்படி கேட்டேன். அப்படி கேட்ட அந்த கணமே என்னிடத்திலே ஒரு குரல் கேட்கப்பட்டது, என் மகனே, அப்படி என்று என்னிடத்தில் கேட்கப்பட்டது. அதெல்லாம் கேட்குறீங்க, என்னுடைய காதில் அது கேட்கிறது, அது என் இருதயத்துக்குள்ளே வந்து தைக்கிறது அந்த கேள்வி. இப்பொழுது யாரோ நாம் அழுவதை பார்த்து விட்டார்கள் போல இருக்கிறது என்று சொல்லி நான் திரும்பி திரும்பி யோசிக்கிறேன். அப்பொழுது அந்த குரல் எனக்கு கேட்கும் பொழுது என்னுடைய தாயும் தகப்பனும் மரித்து போயிட்டார்கள். தாயார் இலங்கையில் மரித்து போய்விட்டார்கள், என் தகப்பனார் அங்கே மரித்து போய்விட்டார்கள். அப்படி என்றால் என்னை மகனே என்று கூப்பிடுவது யார்? அது சரி, எனக்கு ஒரு கேள்விக்குறி. திரும்ப நான் சிந்தித்து கொண்டிருக்கிற நேரம் அழுது 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 என் கண்கள் எல்லாம் குவப்பளமாய் மாறி கண்ணீர் வடிவதற்கு இடமில்லை. ஏதோ கண்ணீரிலிருந்து சொட்டு சொட்டாய் வடிகிறது. இப்பொழுது 2வது விசை என் மகனே என்று என்னை அழைக்கிற குரலை நான் கேட்டேன். இந்த 2வது விசையை அழைக்கிற அந்த குரலை கேட்டதற்கு பிற்பாடு என் தேவன் என்னை அழைக்கிறார் என்பதையும் இயேசு கிறிஸ்து என்னை அழைக்கிறார் என்பதையும் நான் நன்றாக அறிந்து கொண்டேன். உணர்ந்து கொண்டீங்க. அந்த குரல் அவ்வளவு அன்பாக கருணையாக இருந்தது. கருணையோடு அந்த குரல், அந்த அன்பான அந்த குரல், நான் எப்படி சொல்லுவதென்று தெரியவில்லை. 3வது விசை என்னை என் தேவன் கூப்பிடும் போது என் தேவன் என்னை கூப்பிடுகிறதை நான் அறிந்து கொண்டேன். இயேசுவே கூப்பிடுகிறார் என்று அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு நான் ஓ என்று மறுபடியுமாக அழ ஆரம்பித்து விட்டேன். அழுததுக்கு பிற்பாடு என் தேவன் மறுபடியுமாக என்னை அழைத்து 3வது விசை, ஓடி முடித்து விட்டாயா மகனே என்று கேட்டார். நான் அழுது 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 எப்படி அவருடைய அந்த இதை சொல்லுவதென்று தெரியவில்லை. நான் ஓடி முடித்து விட்டேன் தெய்வமே அப்படின்னு, இத்தோடு முடிந்தது என்று நான் சொல்லிவிட்டேன். சொன்னதற்கு பிற்பாடு அந்த காட்சிகள் அப்படியே மறைய போகிற நேரம் நான் சொன்னேன், அப்பா
உங்களுடைய வார்த்தையை நான் படிக்காததினால் தான் உம்மை விட்டு நான் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் இன்னும் உம்முடைய வார்த்தையை படிக்க வேண்டும். என்னுடைய அந்த வார்த்தைகளை எனக்கு சொல்லித்தர வேண்டும். நான் கல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிற்பாடு என் தகப்பனே, என் கரங்களை நீர் பிடித்து கொள்ள வேண்டும். நான் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டால் ஒரு நாளும் எந்த சந்தர்ப்பத்திலும் இனிமேல் முதல் போல நான் பின்மாறி போக மாட்டேன் என்று சொல்லி என்னுடைய கரங்களை அந்த தெய்வத்தினுடைய கரங்களுக்கு நேராக அவர் நடுவானத்தில் நின்று கொண்டு கரங்களை நீட்டுவதை நான் காணக்கூடியவனாக இருந்தேன். அந்த கரங்களை நான் ஆவியோடு கூட நான் கரங்களை நீட்டி பிடிக்க போகிற நேரம் என் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். என் மகனே, நீ பிடித்தால் சில வேளை வழுக விட்டுருவாய். நான் உன்னை பிடித்தேன் என்றால் ஒரு காலமும் உன்னை வழுக விட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை பிடித்துக் கொள்வேன் என்று அழகான வார்த்தைகளை சொன்னார். அன்று பிடித்தவர் இந்நாள் வரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நான் சந்தித்ததுக்கு பிற்பாடு எனக்கு நடந்த அற்புதங்கள் ஊழிய பாதையில் அல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள். இதே போல அன்றைக்கு பின்னேரம் அவரை சந்தித்து அன்று பின்னேரம் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான சம்பளம் போட போகிறார்கள். எனக்கு 260 ரூபா பணம் மொத்தமாக அந்த 15 நாளைக்கு ஒருக்கா கிடைக்கும் அகதி சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கினேன். வாங்கினதற்கு பிற்பாடு தேவன் எனக்கு செய்த அற்புதம். வாங்கினதற்கு பிற்பாடு 300 ரூபா சீட்டு பணம் கட்டணும், சாப்பிடணும், 10 கடன்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாம் நல்லவனு தந்தாங்க. இப்போ நான் கஷ்டப்படுறேன். எல்லாம் வருவாங்க. இப்போ சம்பளம் போட்டு கையில் எடுத்துட்டேன்னு தெரிஞ்சிட்டுனாலே இன்றைக்கும் வந்து நாளைக்கும் வருவாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த பணம் சாயங்காலம் கிடைத்த போது அப்படியே நடுத்தெருவில் நின்று அந்த 260 ரூபா பணத்தையும் வைத்து நான் என்னப்பா செய்யட்டும், இந்த 260 ரூபா பணம் தான் இருக்கிறது, இதில் 300 ரூபா சீட்டு பணம் கட்டணும், வட்டிக்கு வாங்கினேன் கொஞ்சம் காசு, அவனுக்கு வட்டி பணம் கட்டணும், அப்புறம் 10 பேர் வருவான், அவனுக்கு கடன் காசுகள் கொடுக்கணும், கடைக்கு காசு கொடுக்கணும், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒரு நண்பனை போல, உருவம் இல்லாமல் ஒரு நண்பனை போல என் அருகில் நிற்பதை, அந்த ஆவியிலே என் தேவன் என் அருகில் நிற்பதை நான் காணக்கூடியவனாக இருந்தேன். என் அருகில் நின்று அவருடைய வார்த்தைகளை மட்டும் என் காதுகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அவர் அப்பொழுது சொல்லுகிறார், உன்னிடத்தில் சைக்கிள் இருக்கிறது தானே என்றார். நான் ஆமாம் அப்படின்னுகிறேன். பைத்தியக்காரனை போல நடு ரோட்டிலிருந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். உன்னிடத்தில் தகரப்பட்டி இருக்கிறதானே? ஆமா என்றேன். சாக்கு இருக்கிறதானே? ஆமா என்றேன். ஓட்ட உடசலுக்கு நீ என்ன செய்கிற? 1 கிலோ பட்டாணி, 1 கிலோ நிலக்கடலை, இன்னும் ஒரு கடலை, நிலக்கடலை, பட்டாணி, இன்னொரு கடலை, 3 விதமான கடலைகளை வாங்கி நீ உள்ளே போட்டுக்கொண்டு உன் சைக்கிளை ஓட்ட உடசலுக்கு தள்ளுண்டார். நான் சொன்ன மழை தூர்ற மாதிரி இருக்கே. பொட்டுக்கடலை முன்ன பின்ன வியாபாரம் பார்த்து பொட்டுக்கடலை தள்ளிட்டேன். தள்ளினதுக்கு போகிறேன், சொல்லுறேன் அவர்கிட்ட, அப்பா மழை தூர்ற மாதிரி 1 மாதத்துக்கு முறை ஒரு பிளாஸ்டிக் தொப்பி இன்னிடத்துல சொருகி வச்சுருந்தா தெரியுமா அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்னு எடுத்தேன், தலையில் மாட்டினேன், போனேன், கடலையை வாங்கினேன், போட்டேன், வண்டியை ஓட்ட உடசலண்டு தள்ளினேன். போய் பின்னேரம் வந்தேன். எல்லாரும் அலுமினிய 30 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, நான் 60 ரூபாய்க்கு எடுக்கிறேன். ஆனால் எனக்கு 80 ரூபா போடுவாங்க. அப்போ 20 ரூபா எனக்கு கிலோவுக்கு இருக்குது. எனக்கு அதுவே போதும். அப்போ ஜனங்களை மலமலன்ட்டு வேறு இடங்களுக்கு அந்த 10,000 மக்கள்கிட்ட மண்டப கேம்பில் 10,000 மக்கள்கிட்ட இருந்த மக்களை வேறு மாவட்டத்துக்கு ஏற்றினபடினால அவங்க வேகமாக இந்த சாமான்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னை தேடி யாரும் வரல. நானும் இப்போ தள்ளிட்டேன். தள்ளி கொண்டு வந்து பின்னேறம் 600 ரூபாய்க்கு கொடுத்தேன். 300 ரூபா மிச்சம். இந்த 300 ரூபாயை நான் பார்த்து பல வருஷம் அது மிச்சமாக பார்த்து பல வருஷம் அந்த 3 தாளையும் இப்படி விரித்து வச்சுக்கிட்டு தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்தினேன். அதை அப்படியே வச்சுட்டேன். இரவு வந்த கடங்காரங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன், ஏசப்பா இன்னைக்கு இரவைக்கு கடங்காரம் வருவான், நாளைக்கு வருவான். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். என்ன ஒரே வார்த்தை? ஆண்டவர் என்னை சந்திச்சாரு, நான் சாக போனேன், ஆண்டவர் சந்திச்சாரு, இப்போ உசுரோட இருக்கேன். என்ன நல்லவனு தானே நம்பி தந்தீங்க, அதே மாதிரி தரும். ஆயிட்டு ஓகே.
அவர் போய் சேர்ந்துட்டார். இப்போ காலையில் வர்ற 10 பேருக்கும் எவனா ஒருத்தன் கோவப்பட மாட்டானா? 10 பேருக்கு இதே வார்த்தை. ஒருவனும் எந்த வாயும் திறக்கல. நான் நல்லவன் நினச்சிதான் தந்தீங்க, இந்த 10 விரலை நீட்டி வாங்கினேன், இதே 10 விரலால் உங்கள் வீடு தேடி கடை தேடி கொண்டு தருவேன், கரைச்சி கொடுக்காதீங்க. இப்போ இழுத்து போட்டு அடித்தாலும் இல்லை, ஏசப்பா என்ன உசுரோட வச்சிருக்கிறாரு, அதனால இப்போ இருக்கிறேன், நேற்று நைட்டே நான் க்ளோஸ், உங்களுக்கு காசு கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது தானே. ஆனால் அவங்க எல்லாம் உணர்ந்து என்ன நடந்ததோ, என் தேவன் அற்புதம் செய்து அவ்வளவு பேருடைய மனதையும் மாற்றிட்டாரு. அப்போ என்ன போல கோடீஸ்வரன் எங்கே இருக்க போகிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். கடன் இல்லாத கோடீஸ்வரன், இவ்வளவு கடன் இருந்தும் கடன். சந்தோஷம்னா சந்தோஷம், மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, சொல்லுன்னா மகிழ்ச்சி. காலையில் முடிஞ்சது. சார் நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு நீங்கள் தொடக்கத்திலேயே சொன்னீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாடல் ஒன்றை பாடிட்டு மிச்ச சாட்சியை நீங்கள் சொல்லலாமே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றிகள் சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றிகள் சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால பாட இல்லாமல் இருக்கு. நல்லா இருந்தது. இது உங்களுடைய பாடலா? இல்லை இல்லை, நான் அந்த யூடியூப்ல போய் பார்த்து எடுத்து பாடியிருக்கிறேன். நீங்களும் சில பாடல்கள்? நானும் சில பாடல் பாடியிருக்கிறேன். அப்படி அப்படி ஏதாயிலும் பாடல் இருக்கா? முடியறதுக்கள் நான் ஏதாவது ஒரு பாடலை பாட முயற்சி. நீங்கள் உங்களுடைய சாட்சியை சொல்லலாம். மீதி 300 ரூபா எடுத்துக்கிட்டு நான் பயணம் செய்யும்போது அங்கே தேவன் அதிகமான வருமானத்தை தந்தார். நான் ஒரு மாதம் வரைக்கும் என்னை தேடி எவரும் வரவில்லை பஸ் ஏற்றுவதற்கு. அதற்கு பிற்பாடு நான் அந்த எல்லாவற்றையும் முழு கடனையும் கட்டி நான் பஸ் ஏறும் பொழுது, நானா போய் 15 பஸ் ஏறும் பொழுது என் கையில் 700 ரூபாய் இருந்தது மீதியாக. எவ்வளவு சந்தோஷமாய் நான் அக்கறைப்பட்டு போனேன். இப்போ என்னென்ன பாஸ்டர், உங்களோட பொருளாதாரத்தை கர்த்தர் உயர்த்தி விட்டார். இப்போ உங்களோட மகளுக்கு சுகம் கிடைத்ததா, உங்களுடைய மனைவிக்கு சுகம் கிடைத்ததா? அதைத்தான் இனி சொல்ல போகிறேன். இப்பொழுது நான் வேற ஊருக்கு நான் கடந்து போகிறேன். வேற ஊருக்கு நான் கடந்து போகிற நேரத்தில் அங்கே ஒரு திருச்சபைக்கு நான் போவதற்கு முற்பட்டு போனேன். அந்த திருச்சபைக்கு போனதற்கு பிற்பாடு அந்த திருச்சபையில் என்னுடைய சாட்சி, பெரிய சாட்சி, மணி நேர கணக்கு சொல்ல வேண்டும், நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அந்த திருச்சபைக்கு நான் போனதுக்கு பிற்பாடு என்னுடைய மனைவிக்குள் இருந்த அந்த பிசாசு வெளிப்பட்டது. அந்த பிசாசு வெளிப்பட்டதற்கு பிற்பாடு அங்கே அந்த சபை மக்கள் 3 நாள் உபவாசம் இருந்து, என்னுடைய மனைவியை போல 7 பேர் இருந்தார்கள். அது ஒரு பெரிய திருச்சபை ஆனபடினாலே 7 பேர் இருந்தார்கள். அந்த 7 பேரில் அங்கே இருந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரர்கள் எல்லாம் அழைத்து சொன்னார்கள், இப்பொழுது ஒரு பிசாசு பாதாளம் போக போகிறது, அது இப்பொழுது சேச்சு தொங்கல்ல இருந்து முழங்காலிலேயே இங்கே வரும் என்று சொன்னார். அதே போல நான் எதிர்பார்க்கவில்லை, என் மனைவி தான் வருவார்கள் என்று சொல்லி, அத்தோடு பார்த்தால் அவர்கள் முழங்காலிலே வந்தார்கள். அன்றைய தினம் விடுதலை, என் மனைவிக்கு பூரணமான விடுதலை. அவள் ஒரு தற்கொலையின் ஆவி பிடித்திருந்தது. அந்த ஆவியிலிருந்து அவள் இந்த நாக்கை கீழே தொங்க போட்டு தூக்கு போட்டு சாகிறவர்கள் எப்படி கத்துவார்களோ அதே போல கத்துவாள். அதனாலே அந்த இடத்திலிருந்து பூரணமான விடுதலையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கும் பூரணமான விடுதலை கிடைத்தது. என் மூத்த மகளுக்கும் பூரணமான விடுதலை. என் மகனுக்கும் கை உடைந்தது போலவே தெரியாது, மிகவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது போலவே இருக்க தேவன் இந்நாள் வரைக்கும் கிருபை செய்திருக்கிறார். என் பிள்ளைகளும் நாங்களும் அந்த இருந்த ஆறுதல் இயேசு ஊழியங்கள் என்கிற அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், தாளமுத்து நகர் மாவட்டத்தில், இந்திரா நகர் என்ற பகுதியில் நாங்கள் அந்த ஊழியக்காரருக்கு மிகவும்
பிரியமானவர்களாகவும் அந்த ஊழியத்தில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறவர்களாகவும் நாங்கள் காணப்பட்டோம். ஊழியக்காரனாக நான் அங்கே அந்த ஊழியக்காரர் மூலமாய் அபிஷேகம் பெற்று 7 வருடம் அவரோடு கூட இருந்து ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்தார். எங்களை கொண்டு ஊழிய பாதைக்கு நாங்கள் கடந்து போக புறப்பட்டதற்கு பிற்பாடு தேவன் செய்த அற்புதங்கள் எண்ணி முடியாத அற்புதங்கள். எங்களை அடியேனை கொண்டு தேவன், நான் வேதத்தை படித்து 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 தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழுகிற காலங்களிலே என் ஊழிய பாதையில் நான் கடந்து போகிற நேரமெல்லாம் அற்புதம்தான். கிட்னி பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றார்கள், கேன்சர் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றார்கள், குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றார்கள், இப்படி நீரழிவு நோயிலிருந்து விடுதலை பெற்றார்கள், இப்படி பிசாசின் பிடிகளிலே அநேகர் விடுதலை பெற்றார்கள். கேன்சர் வியாதிகள், இப்படி பல முக்கியமான பல வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றார்கள். நாங்கள் ஒரு பெரிய 7 பேர் கொண்ட டீமில் நானும் என் மனைவியும் இருந்தோம். எங்கு போனாலும் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அந்த இந்தியா தேசத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். 7 வருட காலமாய் பாஸ்டர் நசரேன் என்கிற ஒருவரோடு கூட ஊழியம் செய்தோம். அவர் எங்களை நன்றாக பார்த்து கொண்டார். அதற்கு பிற்பாடு இப்பொழுது இலங்கை தேசத்தில் நாங்கள் வந்தோம். இலங்கை தேசத்தில் வந்ததற்கு பிற்பாடும் அநேகருடைய கிட்னி பிரச்சனையிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேகரை கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டில் கூட, நான் இப்பொழுது இருக்கிற வீட்டில் கூட குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டில் குழந்தை பாக்கியத்தை, இந்த ஊரில் 3 பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல் எங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் கிட்னி பிரச்சனையில் இருந்தும் கேன்சர் பிரச்சனையில் இருந்தும் விடுதலை பெற்றவர்கள் இப்பொழுதும் உயிரோடு தான் இருக்கிறார். அப்படியாக தேவன் எங்களை ஊழிய பாதையிலும் வழிநடத்தியிருக்கிறார். இந்நாள் வரைக்கும் என் தேவன் கைவிடாமல் அவர் கரங்களிலே பிடித்தபடினால் எத்தனோ போராட்டங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், தோல்விகள் ஊழிய பாதையிலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சந்தித்த போது, இப்பொழுது எனக்கு வயது 60 ஆகிறது, சந்தித்த போதிலும் எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் இந்நாள் வரை தேவன் எங்களை நடத்தி வருகிறார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். என்னென்ன பாஸ்டர், நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கும் அந்த உடல்நிலை சுகம் இல்லாமல் வந்தது அப்படி என்று. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அந்த பைபாஸ் சர்ஜரிகள் செய்யாமல் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி விசுவாசமாக வைராக்கியமாக இருக்கிறதை நீங்கள் சொன்னதை கேள்வி, அதை நம்முடைய சாட்சியாக அதை நீங்கள் சொல்லலாம். ஆமென். நான் கொஞ்ச நாளாக அப்படியே இருக்கும்போது என்னை வியாதி தாக்கியது. அந்த வியாதியை நான் பொருட்படுத்தவில்லை. இருந்தாலும் ஆஸ்பத்திரி போய் பார்க்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது நான் பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே அந்த ஓட விடுவார்கள், அது என்னது, ஓட விடுவார்கள். அதிலே நான் முடிவிலே களைத்து போனேன். நான் நினைத்தேன், நான் ஓடக்கூடிய, எனக்கு விளையாட்டு போஸ்ட் என்றால் நல்லா பிடிக்கும், இப்பையும் விளையாடுறது வழக்கம். அதனால் நான் ஓடுவேன் என்று தான் ஓடினேன். ஆனால் எனக்கு வேர்த்து விரும்பி களைத்து போய்விட்டது. திரும்ப என்னை யாழ்ப்பாணம், எனக்கு எல்லாம் ஓகே பண்ணி நீங்கள் யாழ்ப்பாணம் தான் போக வேண்டும் என்று அனுப்பினார்கள். அங்கே நான் போனதுக்கு பிற்பாடு 5 கிராம் ஏதோ செய்தார்கள் இதுக்குள்ளே கைக்குள்ளே வைத்து. அப்போ அது செய்து எனக்கு அது சரிவர இல்லை என்றார்கள். ஏனென்றால் எனக்கு ஒரு அடைப்பு தான் இருக்கிறது, அதுவும் மெயினில் இருக்கிறது. அப்போ அந்த மெயினில் இருந்து தான் எல்லா நரம்புகளுக்கும் ரத்தம் போக வேண்டும். ஆனபடினாலே உங்களுக்கு பைபாஸ் தான் செய்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் சொல்வது இப்பொழுது 3 வருடத்துக்கு முன்பாக பைபாஸ் செய்து ஆக வேண்டும் என்றார்கள். அதற்கு நான் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போயிருந்த போதிலும் நான் 20 நாட்கள் இருந்தேன். அங்கே எனக்குரிய எல்லா வேலை திட்டங்களும் செய்தார்கள். செய்துவிட்டு காலையில் எனக்கு ஆப்ரேஷன், 20வது நாள் பைபாஸ் காலையில் 7 மணிக்கு என்னை கொண்டு போவார்கள். 10 மணி நேர ஆப்ரேஷன் நினைக்கிறேன். எனக்கு யாரும் உறுதுணையாக இல்லை, துணையாக இல்லை. போவதற்கு முன்பாக என்னிடத்திலே அநேக டாக்டர்மார் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், உங்களுடைய இருதயத்தை நான் தான் பார்த்துக்கொள்ளுவேன், உங்களுடைய இரத்தத்தை நான் தான் பார்த்துக்கொள்ளுவேன் என்று எல்லாம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய மரணத்துக்கு நாங்கள் காரணகர்த்தாக்கள் இல்லை என்று நீங்கள் கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். நானும் அதை கையெழுத்து வைத்து கொடுத்தேன். ஆனால் எனக்கு எல்லளவும் அதனுடைய விருப்பம் இல்லை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, கர்த்தருக்கு சித்தமானது நடக்கட்டும் என்று நான் படுத்திருந்தேன். என்னுடைய துணிமணியெல்லாம் கொண்டு அவித்தார்கள், கிருமி அகற்றினார்கள், அதை திரும்ப கொண்டு வந்து தந்தார்கள். இதைத்தான் நீங்கள் உடுத்திருக்க வேண்டும் என்றார்கள். நான் அதை உடுத்தி கொண்டேன்.
எனக்கு கிட்டத்தட்ட எல்லா கம்பிகள் அதுகள் என்று சொல்லி ஒரு 25,000 30,000 ரூபாய் எனக்கு செலவு. அதெல்லாம் எங்களை பிரைவேட்டில் வாங்கி எடுக்க சொன்னார்கள். அதெல்லாம் வாங்கி இங்கே ரெடியாகத்தான் நான் இருந்தேன். 7:30 மணி இருக்கும். என்னுடைய ரிப்போர்ட் வந்தது. என்னென்று பார்க்கும்பொழுது எனக்கு கொரோனா என்று வந்து விட்டது. என்னோட அருகில் இருந்து என்னோடு சிரித்த முகமாய் பேசிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். எனக்கு ஒரே சிரிப்பு, மிக சந்தோஷம். கடவுளுக்கு முதலாவது நன்றி சொன்னேன். உங்களுக்கும் இதில் இஷ்டம் இல்லையா என்று கேட்டேன். உங்களுக்கும் விருப்பம் இல்லை போல் இருக்கிறது. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா என்று சந்தோஷமாய் கொரோனா வாட்டுக்கு என்னை எல்லாத்தையும் மல்லி கொண்டு நான் போனேன். என்னை ஒரு ஆள் கொண்டு வந்து விட்டார். விட்டுட்டு போய் விட்டார். அங்கே இருக்கிறவர்களாம் இருமிக்கிட்டு என்னென்னமோ நிறைய போலீஸ்காரர்கள் நிறைய வயரு எல்லாம் செக்ஷன் எல்லாம் போட்டு வச்சிருந்தார்கள். ஆனால் டாக்டர்மார் யாரும் உள்ளே வரமாட்டார்கள். நான் தான் அங்கே டாக்டர். எல்லாருக்கும் வயர் கலட்டுவது, பாட்டுவது, பூட்டுவது என்று இப்படியே நான் அங்கே 3 நாட்கள் இருந்தேன். எனக்கு கொரோனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 3 நாட்கள் அங்கே இருந்தேன். எந்த விதமான கொள்ளை நோயும் அந்த இடத்துல என்னை சுற்றி பிடிக்கவில்லை. 3ஆவது நாள் சொன்னார்கள், நீ தனி வாகனத்தில் தான் மன்னார் போக வேண்டும். நான் சொன்னேன், தனி வாகனத்துக்கு எங்கே போகுது, நான் பஸ்ஸில் போகட்டுமா? பஸ்ஸிலெல்லாம் போகக்கூடாது ஐயா, உங்களை 14 நாள் சிறை அங்கே அடைச்சி வைப்பார்கள், அதற்கு பிற்பாடு தான் நீர் வர வேண்டும் ஆப்ரேஷனுக்கு என்று சொல்லி. சரின்னு சந்தோஷமாக இங்கிருந்து ஆட்டோவை வர சொல்லி ஆட்டோவிலே நான் வந்தேன். வந்து வரும்பொழுதே 100 பேருக்கு நடுவால் தான் வந்தேன். அவர்களுக்கு என்ன ஆகினதோ தெரியவில்லை, கொண்டு வந்து விடவில்லை. ஆட்டோவில் வந்து வீடு சேர்ந்தேன். 14ஆம் நாள் ஆகினது. திரும்ப எனக்கு ரிப்போர்ட் வந்தது, ஐயா நீங்கள் வர வேண்டும், உங்களுக்கான ஆப்ரேஷன் ரெடியாக இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும். அவ்வளவுதான். அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 4 தடவை என்னை கூப்பிட்டார்கள். நாட்கள் போக போக நான் இப்படியாக அந்த குடிசைகளை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லா குடிசைகளையும் போட்டேன். போடும் பொழுது கனவா சாப்பிட இல்லாது, நன்று சாப்பிட இல்லாது, வாய்வு சம்பந்தமான எதுக்குமே சாப்பிட இல்லாது. நான் சாப்பாட்டில் பிரியம், எல்லாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு. இதையெல்லாம் எப்படி சாப்பிடுவது? ஒரு நாள் கனவா ஒரு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். மரண அவஸ்தைப்பட்டேன். பட்டதற்கு பிற்பாடு எல்லாத்தையும் நிப்பாட்டி யோசிச்சு பார்த்தேன், இனிமேல் இந்த குடிசை போடக்கூடாது என்று அந்த குடிசையெல்லாம் நிறுத்தி விட்டேன், போடுவதில்லை. சரி, நாம் இப்படியே போய் இந்த ரிப்போர்ட்டுகளை அள்ளி கொண்டு போய் பிரைவேட்டில் போய் ஏதாவது கை வைத்தியம் பார்ப்போம், ஆயுர்வேத வைத்தியத்தை பார்ப்போம் என்று மன்னாரில் போய் ஒரு டாக்டர் இடத்தில் இதை கொடுத்தேன். அவர் சொன்னார், ஐயா மாற்றலாம் ஐயா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் தருகிறதை நீங்கள் உண்டால் போதும் என்று. அப்போ அந்த கொரோனா டைம்களாக இருந்தபடினாலே மாத்திரை மருந்துகளாக நாளுக்கு நாள் விலை கூடி கொண்டு போய்விட்டது. என்னுடைய தகுதிக்கு அந்த வாங்கி சாப்பிட முடியவில்லை. யோசித்து பார்த்தேன், இப்பொழுது இலவசமாய் கொடுக்குறார்களே தாழ்வுகாட்டில், அங்கே போய் வாங்குவோமே என்று அங்கே போய் டாக்டர் இடத்தில் அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இந்த ஒட்டி போட்டேன். ஐயா இதெல்லாம் பாருங்கள், நான் இப்படிப்பட்ட மனுஷன், எனக்கு ஆப்ரேஷன் விருப்பம் இல்லை, ஏதாவது செய்து மாற்ற முடியுமான்னு கேட்டேன். அவர்கள் சொன்னால் மாற்றலாம் ஐயா. அதற்கு பிற்பாடு அவர்கள் ஒரு பெரிய சொப்பின் நிறைய போத்தல்களும் மருந்துகளும் ஒரு 2 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ கிட்ட தந்தார். ஆயுர்வேத மருத்துவம் கொண்டு வந்தேன். இரவாகி விட்டது. மனைவியினிடத்தில் கொடுத்தேன், அம்மா இதை கொஞ்சம் ஒன்றை கலக்கி தாருங்கள் என்றேன். கலக்கி தந்தாங்க. வாயில் வச்சா குடிக்க முடியலை, அவ்வளவு கசப். ஐயோ அது சாகிற மாதிரியே இருக்குது. அதை குடிக்கும் போது எப்படியோ இன்னமும் இதை குடிக்கிறவிட செத்தே போயிடலாம் போல. அவர்கள் ஒரு முடிச்சு போட்டு தந்தார்கள், நான் இன்னொரு முடிச்சு கூடுதலாக போட்டேன். போட்டு அப்படியே தூக்கி வேலி கங்கால ஒரே வீஸ். கரத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய சித்தப்படி எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் பெற்று வளர்ந்து அவர்கள் பேர பிள்ளைகள் பெற்று விட்டார்கள். 10 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளை, கடைசி மகன். அதனாலே அவர்களுக்கு 10 பேர பிள்ளைகள் இருக்கிறது. எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தந்திருக்கிறீங்க. உங்களுடைய சித்தத்தின்படி இனிமே தொட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். நெஞ்சி வலிக்கிறதற்கு மாத்திரை நான் போடவே மாட்டேன். கொலஸ்ட்ரால் சம்பந்தமான மாத்திரைகள் நான் போட மாட்டேன். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு சித்தமான நேரத்தில் என்னை எடுத்துக்கொள், உம்முடைய நாம மகிமைப்படுவதா என்று அன்றைக்கு விட்டேன். இன்றைக்கு வரைக்கும் வழி நடத்துகிறார். நான் 60-70 கிலோ கோழி சாப்பிட்டேன். சாப்பிட்ற எல்லா உருளைக்கிழங்குல இருந்து எல்லா சாப்பாடுகளும் நான் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கேன். தேவ கிருபையினால எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா எனக்கு உடனே சேர் போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஏன் உட்கார வைப்பாங்கன்னா, ஐயா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவ்வளவு,
அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஆனால் நானோ எல்லா வேலைகளும் செய்து கொண்டு ம். ஆரோக்கியமாக கர்த்தரனை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமென். இந்நேரம் வரைக்கும். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு உங்கள்ட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய சொந்த பாடல் இருந்தா ஒன்று பாடலாம் என்று. ஒரு ஆலய பிரதேசத்திற்காக நான் எழுதி நானே இசையமைத்து பாடுவேன். இந்த ஆலயத்தின் மகிமையை காண வந்த ஜனமே, ஆண்டவர் உன்னை கேட்கிறார். இந்த ஆலயத்தின் மகிமையை காண வந்த ஜனமே, ஆண்டவர் உன்னை கேட்கிறார். கற்பனைகள் கட்டளைகள் கை கொண்டிரு, கண்மணி போல் நான் உன்னை காத்திடுவேன். கற்பனைகள் கட்டளைகள் கை கொண்டிரு, கண்மணி போல் நான் உன்னை காத்திடுவேன். வேத வார்த்தையில் நிலைத்து நின்று பரலோகம் நீயும் வந்திடுவாயா. வேத வார்த்தையில் நிலைத்திருந்து பரலோகம் நீயும் வந்திடுவாயா. இந்த ஆலயத்தின் மகிமை காண வந்த ஜனமே, ஆண்டவர் உன்னை கேட்கிறார். இந்த ஆலயத்தின் மகிமையை காண வந்த ஜனமே, ஆண்டவர் உன்னை கேட்கிறார். சூப்பர் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ. உங்களுடைய வாழ்க்கை சாட்சி, ஊழிய சாட்சி, அனுபவ சாட்சியை என்னுடைய நேயர்களுக்கு நீங்கள் இம்மட்டுமாய் பகிர்ந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.